தாவேக ஆட்சிக்கு விசிக ஆதரவளித்த நாள் முதலே திமுக மற்றும் விசிகவினர் ஒருவரை ஒருவர் சமூக வலைதளங்களில் விமர்சித்து வந்தனர். அமைச்சராக வன்னியரசு பொறுப்பேற்ற அன்று விசிகவினரின் நடத்தையை ஆபாசமாக சித்தரித்து திமுகவின் முன்னாள் மத்திய மந்திரி ராசா கருத்து ஒன்றை பதிவிட்டார். அந்த ஆபாச கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து குன்னம் பேருந்து நிலையம் அருகே விசிகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்டிருந்தனர். விசிகவுக்கு போட்டியாக ஆர்ப்பாட்டம் நடத்த திமுகவினரும் அனுமதி கேட்டதால் ஒரே இடத்தில் இருதரப்புக்கும் குவிந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று போலீசார் அனுமதி மறுத்தனர். ஆனால் போலீசாரின் உத்தரவை மீறி விசிக மற்றும் திமுகவினர் குவிந்தனர். ஒருவரை ஒருவர் கண்டித்தும் ஆபாசமாக திட்டியும் கோஷம் எழுப்ப தொடங்கினர். போலீசார் இருதரப்பினருக்கும் நடுவில் நின்று அவர்களை கலைந்து போகச் சொல்லிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்த்தரப்பில் இருந்து விசிகவினர் மீது கற்கள் வந்து விழுந்ததால் கொடி கட்டி வைத்திருந்த குச்சியால் விசிகவினர் திருப்பி அடித்தனர். திமுகவினர் கையில் கிடைத்த கற்கள், செருப்பு உள்ளிட்டவற்றை வீசி தாக்குதல் நடத்தியதில் 3 பேருக்கு காயம் ஏற்பட்டது. அப்போது ஒரு திமுக பிரமுகர் சினிமாக்களில் வருவது போன்று சாலையில் நின்ற கார் ஒன்றின் பேனட்டில் ஏறி விசிகவினரை அடிக்க பறந்து வந்தார். திமுக பிரமுகர் பாய்ந்து வந்து விழுந்த இடம் போலீசார் நிற்கும் மத்திய பகுதி என்பதால் போலீசார் கையில் வசமாக சிக்கினார். அவரை போலீசார் நைய புடைத்து விரட்டிவிட்டனர். கல்வீச்சு மற்றும் அடிதடியால் அந்த பகுதியை போர்க்களமாக மாறியது. போலீசார் கூட்டத்தினரை அங்கிருந்து விரட்டியடித்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பாலிமர் செய்திகளுக்காக பெரம்பலூர் செய்தியாளர் முருகேசன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.